நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது 7 கட்டமாக நடந்து முடிஞ்சது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு. அதில் முதலாவதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் யார் யாருக்கு எவ்வளவு சீட் அப்படின்றது நம்மளுக்கு வெளியாகி இருக்கு. முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒப்பீனியன் போல், அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்க, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஒவ்வொருவரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஒப்பீனியன் போல பொறுத்த வரைக்கும் ஏபிசி சி ஓட்டர் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி 0 அப்படின்னும், இந்தியா கூட்டணி திமுக அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி 39 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ 0லிருந்து 2 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 37லிருந்து 39 இடங்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் 18 பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ஒப்பீனியன் போல பொறுத்த வரைக்கும் என்டிஏ 5 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 30 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நியூஸ் 18 பார்வை என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக 1லிருந்து 3 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா அலையன்ஸ் திமுக அங்கம் வைக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ் 36லிருந்து 39 இடங்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ஒப்பீனியன் போல பொறுத்த வரைக்கும் இந்தியா டுடே என்ன சொல்றாங்க அப்படின்னு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி 0 அப்படின்னும், இந்தியா அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 39 இடங்கள் ஓவராலா ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜக கூட்டணி 1லிருந்து 3 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்னும், இந்தியா அலையன்ஸ் 26லிருந்து 30 இடங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுக போன்ற இதர அப்படின்ற சொல்லிட்டு அவங்க 6லிருந்து 8 இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 4வது கட்சியாக வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் எந்த இடங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்றது இதில் கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு.